ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, புதுக்காலம் 18வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எண்ணிக்கை புத்தகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் மோசேவுக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள். இங்கே மாதுளை பழமரம் இல்லை, அத்தி மரங்கள் இல்லை, தானிய நிலங்கள் இல்லை, எங்களை கொன்று போடவா இங்கே அழைத்து வந்தீர், குடிப்பதற்கு தண்ணி கூட கிடையாது என்று அவரிடம் வாதிடுவதை மோசேவும் ஆரோனும் பார்த்து ஆண்டவருடைய கூடாரத்திற்கு முன்பாக குப்புற விழுகிறார்கள். ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார், நீ அந்த மக்கள் அனைவரையும் கூட்டி அந்த பாறையிடம் சென்று தண்ணீர் கொடு என்று பேசு, மக்கள் தண்ணீர் கொடுக்கும், மக்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மோசேவும் ஆரோனும் அங்கே சென்று, எங்களால் இந்த பாறையில் தண்ணீர் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு வேகமாக 2 முறை அடிக்கிறார். தேவையான அளவு தண்ணீர் வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னது அந்த பாறையிடம் சென்று பேசுங்கள் என்று. பல நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற செயல்படாமல் அவருடைய வார்த்தையை தான் நாம் செயல்படுகிறோம், அவருடைய வார்த்தையை தான் நாம் நடக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை சரிவர நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அதனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சீடர்களிடம் கேட்கிறார். அனைவரும் திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம், ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை மெச்சுகிறார். பேதுரு, இது நீயாக சொல்லவில்லை, கடவுள் வழியாக பேசுகிறார். உன் பெயர் பாறை, இந்த பாறையில் மீது எனது திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்களின் மீது வெற்றி கொள்ளலாம் என்று ஆண்டவர் அவரை புகழ்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பை அறிவித்த பொழுது, பேதுரு, இது உமக்கு வேண்டவே வேண்டாம், இப்படி நடக்கவே கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறார். மிகவும் பிரியமானவர்களே, இந்த கடிந்து கொள்வதனுடைய நோக்கம்தான் அடுத்த அதிகாரத்தில் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுரு, யாக்கோப்பு, யோவானை அழைத்துக் கொண்டு தாபர் மலைக்கு செல்வார். ஏனென்றால் தன்னுடைய நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தான் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதிலளிப்பார். அந்த இயேசு கிறிஸ்தனுடைய உருமாற்ற காட்சிக்கு பிறகு எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்லுவார், எலி ஏற்கனவே வந்து விட்டார், ஆனால் மக்கள் அவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்து விட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவார். அவர் திருமுழுக்கு யோவானை பற்றி தான் சொன்னார் என்று சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். சிலவற்றை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், சிலவற்றை அவர்கள் அறியாமல் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு தெரிந்து கொண்டார்கள். இந்த 2 வாசகங்கள் நமக்கு சொல்கின்ற உண்மை என்னவென்றால், இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க ஒருபோதும் மறக்கக்கூடாது. அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், நம்மை நாமே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பிலே மற்றவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். யாரையும் நாம் ஏளனமாகவோ குறை கூறவோ வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வு ஒரு முறைதான். இந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். இந்த வாழ்வை விட விண்ணுலக வாழ்வு மிகவும் சிறப்பானது. விண்ணுலக வாழ்விற்கு தேவையான ஆற்றல் நாம் பெற வேண்டுமானால் இருக்கின்ற வரை உதவி செய்வோம், எல்லாரோடு இணைந்து வாழ்வோம், கேட்பவர்களுக்கு கொடுப்போம். அதுதான் கடவுள் நம்மிருந்து எதிர்பார்ப்பது. இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.